ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்து ஸ்டார் ஃப்ரூட் பழம் எடுத்தோம். இது எத்தனாவது ஹார்வெஸ்ட்னு எனக்கு தெரியல. ஏன்னா டெய்லி ஒரு 5-6 வரும். ஃபஸ்ட் டைம் எடுத்தப்போ ஒரு 10 கிடச்சிது இந்த சீசனுக்கு. ஆனால் இதில் ஏன் இப்போ வீடியோன்னா, இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பெருசாக வருது. ஸோ ரொம்ப இந்த டேஸ்ட் எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதை இப்போது இந்த ஒரு பழத்தை நம்ம அறுக்கிறோம் அப்படின்னா, ஜூஸ் போடுறோம் அப்படின்னா 5-6 பேருக்கு இந்த இதை ஜூஸ் போடுறது. இதை நல்லா உள்ளே இருக்கிற நார், நான் முதலே இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ போட்டிருந்துருப்பேன். ஸோ இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா, அதை 6 பேருக்கு வர்ற 6 பேர் இல்லை 7 பேருக்கு வர்ற அளவுக்கு நல்லா தண்ணி கலந்து, உப்பு கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு அது கூட தேன் இல்லைன்னா சர்க்கரை எது வேணுமோ அது போட்டுட்டு நம்ம ஜூஸாக குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. செம புளிப்பு. நான் முதலே சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டு பழம் புளிப்பான பழம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது அவ்வளோ பெருசாக இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு இதுவே பெரிய ஆச்சரியம். ஏன்னா நான் முதலையே இது எப்படிப்பட்ட இடத்துல வருதுன்னு காமிச்சிருப்பேன். இந்த 3 மரங்களுக்கு இடையில வருது. அப்போவும் நான் பழம் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு இதில் இப்போது பழம் வந்துட்டுருக்கு. நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன், கொத்தாக வர்றது. பட் அது வர்ற இடம் பொறுத்தும் இருக்குது இல்லைங்களா. நம்மளோடதில் வெயிலே இல்லை, கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு பூத்து நிறைய காய்கள் கொடுத்துட்ருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, என் கையை விட பெருசாக அந்த அளவுக்கு பாருங்கள். இந்த பழங்களில் 2 பழத்தை எடுத்து நான் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டேன். அதில் பாதி தான் எடுத்துக்கிட்டேன். அந்த பாதியில் இந்த 3 மக் அளவுக்கு ஜூஸ் கலந்துருக்கேன். இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா டம்ளர் அளவுக்கு, ஒரு ஜக்கில் இருக்கிறதே 2 டம்ளருக்கு வரும். அந்த அளவுக்கு இருக்குது. இப்போது சொல்லப்போனால் 6 டம்ளர் ஜூஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதை இல்லைன்னா இந்த அளவு பெரிய மக்கு எடுத்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் 3 பேர்த்துக்கு வர மாதிரி எடுக்கலாம். பட் இது காலையில் நேரத்தில் குடிச்சிடவே வேண்டாம் வெறும் வயிற்றில். ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.